3 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் விசாரணை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அவர் திசையின் விளையில் உள்ள கடையில் டார்ச் லைட் வாங்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சென்னையில் கோடை வெப்பம் வாட்டி வந்த நிலையில் ஒரு சில இடங்களில் பெய்த திடீர் மழை காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேல்நிலை தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வரும் 12ஆம் தேதிக்கு மேல் கன்னியாகுமரி அருகே மேலடுக்கு சுழற்சி ஏற்பட வாய்ப்பிருப்பதால் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் வரும் காலங்களில் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் குறிப்பிட்டார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஆந்திர சட்டமன்ற மற்றும் மக்களவை தேர்தல்களில் கல்வி நிறுவன உரிமையாளர்களும் கோச்சிங் சென்டர் அதிபர்களும் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்களாக களமிறங்கியிருக்கிறார்கள். மக்கள் ஆதரவை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடி கோடை வெயிலில் வாகன ஓட்டிகள் இளைப்பாறும் வகையில் சென்னையில் முக்கிய சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் பள்ளி மாணவ மாணவியர் கோடைக்கால விடுமுறை நாட்களை வீணாக செலவிடாமல் விளையாட்டின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க பயன்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நடைபெற்று வரும் பயிற்சிகளில் அவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றிருப்பது அந்த பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் மற்றும் அதற்கான பயிற்சி தொடர்பாக அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தேர்தல் செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.